பள்ளப்பட்டி திக்ர் மஜ்லிஸ். பள்ளப்பட்டி திக்ர் மஜ்லிஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். قال الله تعالى في القرآن المجيد والقرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ويطعمون الطعام على حبه مسكينا ويتيما وأسيرا إنما نطعمكم لوجه الله لا نريد منكم جزاء ولا شكورا. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் சய்யிதுல் அன்பியா ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் தூய்மையான குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், முஹத்திஸீன்கள், ஃபஸீரீன்கள், முஜ்தஹிதீன்கள், இமாம்கள், ஷேகுமார்கள், உலமாக்கள், முன்னோர்கள், நம்மவர்கள் பூரா உம்மத்தின் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியார்களே, அருமை தாய்மார்களே, அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பல இடங்களில் கூறியிருக்கின்றார். அதில் ஒரு இடத்தில் இன்னக லஅலா குலுகின் அதீம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது புகழை கூறுகின்றார். இதனுடைய தஃப்சீரில் விளக்கத்தில் நமக்கு கூறப்பட்டிருக்கிறது, குணம் என்பது 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று அழகிய குணம், இரண்டாவது சங்கையான குணம், மூன்றாவது உயர்ந்த குணம். இந்த 3 வகையான குணங்களை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும்போது உயர்ந்த குணம் இருக்கிறது. ஆனால் நம்மிடத்தில் சங்கையான குணம் வரணும் என்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்டாங்க. ஆனால் இன்றைக்கி முதல் குணத்திலேயே, அழகிய குணத்திலேயே நம்ம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். நடக்குமா நடக்காதமா? இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க, ஒரு மனிதன் நம்மளை அடித்து விட்டால் அதற்கு பதிலாக அதே அளவுக்கு அடிக்கிறதுக்கு பேர் அழகிய குணம். இது ஷரியத். அடிக்கு அடி, உதைக்கு உத, பதிலுக்கு பதில் ஒரே மாதிரியாக இருந்தால் இதுக்கு பேர் ஷரியத். இதற்கு மாற்று ஒன்றும் இல்லை. இரண்டாவது குணம் இருக்குது, அது சங்கையான குணம். சங்கையான குணம்னு சொன்னாக்க, ஒருத்தர் நமக்கு அநியாயம் பண்ணிவிட்டால், கஷ்டம் கொடுத்து விட்டால் அதை மன்னித்து விட்டுவிடுவது. இது ஷரியத்தை விட ஒரு பங்கு உயர்ந்த இடம். இந்த இடமாவது நம்மகிட்ட வந்தால் தான் நல்லவங்கன்னு பெயர். ரெண்டாவது இடம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன இருக்குதுனாக்க, இன்னக லஅலா குலுகின் மகத்தான குணம் இருக்குது. மகத்தான குணம் என்ன? ஒருவர் ஒருவருக்கு தீங்கு செய்து விட்டால் அதை மன்னிப்பதோடு அவருக்கு உபகாரம் செய்வது. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் இருந்துச்சு. நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? இன்னமா புஇத்து லியுத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக். உங்களிடத்தில் சங்கையான குணத்தை போதிப்பதற்காகத்தான் அனுப்பப்பட்டுள்ளேன். அப்போ நம்முடைய சொந்த பந்தங்களில், நமக்கு வேண்டியவங்களில், நம்ம நீண்ட நாள் பழக்க உள்ளவங்கள்ட்ட ஒரு சின்ன தப்பு நடந்து விட்டால் அதை மன்னித்து விட்டுறணும். ஏன்னா நீண்ட நாளுடைய பழக்கம் பெருசா,
இன்னைக்கு நடந்த அநியாயம் பெருசா அப்படின்னு மாட்டாங்க. நீண்ட நாள் உண்டான அந்த பழக்கம்தான் பெருசு. அதை மனசில் நினைத்து கொண்டு இப்பொழுது மன்னித்து விட்டணும். இது நல்ல பழக்கம். ஆனால் ரொம்ப நாளாக நண்பனாக்கக்கூடிய ஒருத்தன் சின்ன ஒரு தப்பு செஞ்சானாக்கா அவனை அப்படியே வெறுத்து ஒதுக்கிடும். இது நல்ல பழக்கம் இல்லை. அவன் வேணும்னே செய்ய மாட்டாங்க. தன் அறியாமல் நடந்திருக்கலாம், அதுக்கு போட்டு பழி வாங்கிறது கூடாது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உயர்ந்த குணம் இருந்துச்சு. சரி, இப்படி உயர்ந்த குணம் வந்துருச்சு அல்லது சங்கையான குணம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க அவனுக்கு சோதனைகள் நிறைய வரலாம், கஷ்டங்கள் நிறைய வரலாம். அல்லாஹ்வின் பக்கம் திரும்பணும். அல்லாஹ் பக்கம் திரும்புறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னாக்க, ஒன்று தொழுகை கொண்டு அல்லாஹ் பக்கம் திரும்பணும். தொழுகைங்கிறது ஒரு உயர்ந்தமான ஒன்று. அல்லாஹ் சொன்னா யா அய்யுஹல்லதீன ஆமனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத்தி, பொறுமையாக இருந்து தொழுகை கொண்டு உதவி தேடுங்கள். பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும் உதவி தேடும் சொல்லலை. பொறுமையாக இருந்து, நமக்கு யாராவது கஷ்டமாக பொறுமையாக இருந்து, அல்லது ஒரு ஆபத்து வந்தால் பொறுமையாக இருந்து தொழுது அல்லாஹ்வை கேளுங்க. இதை சொல்லப்பட்டிருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு திடீர்னு ஒரு சங்கடப்பட்டாக்க இவங்க தொழில் நோக்கம் விரைவார்கள், தொழில் நோக்கம் விரைவார்கள், அதுதான் அசல். இது ஒரு நல்ல ஒரு பண்பாடு. இதற்கு மேலே ஒரு உயர்ந்த குணம் வேணும்னாக்க தொழுகை கொண்டு அல்லாத உதவி தேன்னா அது ஒரு வகை. அதுக்கு மேலே ஒரு படி இருக்குது, நோன்பு. நோன்பு வச்சோம்னு சொன்னாக்க தொழுகையை விட ஒரு ஸ்பெஷல் அது. ஏண்டா நோன்புங்கிறது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, இப்போ என்ன செய்யலாம்? முதல்ல வந்து அல்லாஹ்வுடைய அல்லாஹ் என்னுடைய பிள்ளைக்கு ஒரு சுகமாக இருக்கான்னு ரெண்டாக்காது தொழுகிறேன் அப்படின்ட்டு தொழுது, யாருந்தா என்னுடைய பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை சோதனை போடுவாங்களா அல்லாஹ், என்னுடைய வீட்டுக்காரர் கடையில் இருக்கிறது கடையில் வழி உண்டாக்கடா இப்படி கேட்கலாம். இது ஒரு வழி. இதை விட உயர்ந்த வழி என்னன்னாக்க நோம்பு வச்சு அல்லாஹ்வுக்கு உதவி செய்யணும். ஒரு காரை நேரம் நோம்பு செய்யணும். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவங்களுடைய 2 பிள்ளைகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போச்சு. ஹசன் உடம்பு சரியில்லை. இப்போ என்ன செய்கிறாங்க அவங்கன்னா, யா அல்லாஹ் என்னுடைய 2 பிள்ளைகளுக்கும் சரியாகிவிட்டால் உனக்காக வேண்டி நான் 3 நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு நியத்து பண்ணாங்க. எதுக்குங்க? உடல் சரியாகிட்டான். இன்றைக்கி நம்ம செய்கிறோமா? இல்லை, செய்கிறது. அப்போ தொழுகையை விட பவர் கூட உள்ளது அது நோன்பு. ஆமாம். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா நீதி வச்சாங்க. அல்லாஹ் சுகத்தை கொடுத்துட்டான். சுகத்தை கொடுத்த உடனேயும் என்ன செய்யறாங்க, நோன்பு வைக்கிறதுக்கு தயாராகிறாங்க. இது இவங்க நிகழ்த்து வச்சது இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இவருடைய கணவருக்கும் தெரியாது, பிள்ளைகளுக்கும் தெரியாது, வீட்டு வேலைக்காரமாகவும் தெரியாது. இப்போ நிகழ்த்து வச்சு இதுதான் சகல நேரத்தில் தண்ணி குடித்தா நோன்பு வச்சுக்கிறோன்னு தண்ணி குடிக்கிறாங்க. அப்போ அழியில் தான் முடிச்சுட்டாங்க. என்ன பார்த்தீங்கன்னா என்ன செய்றீங்க? உடனே அவன் சொன்னாங்க, என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் நல்லா போனாக்கா நோம்பைக்கு நேர்த்திட்டு இருந்தேன், நோம்பு வைக்க போகிறேன். அப்படியா, நானும் நோம்பு வைக்கிறேனே அப்படின்னு சொன்னாங்க. இது 2 பேசிக்கிட்டு சப்தத்தை கேட்டு ஹசன் கண்டு முடிச்சிட்டாங்க. அம்மா எங்களுக்காக நோம்பு வைக்கிறீங்க, நாங்கள் நோம்பு வைக்கிறோம். இதை கேட்ட வீட்டுக்கு வேலைக்கார இருந்த ஒரு அம்மா என்ன செஞ்சாங்க, அந்த அடிமைகள் அந்த அக்கா இருப்பாங்க. அவன் சொன்னாக்கா, நீங்கள் எல்லா நோம்பையும் நாமளே சும்மா நான் நோம்பு வைக்கிறேன். இப்போ 5 பேரும் தண்ணியை குடித்து நோம்பு வைக்கிறான். இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம், நோம்பு வைக்கிறதுக்குன்னா இத்தனை விதமான பலகாரங்கள், எத்தனை இது வகை எல்லாம் கேட்டு சாப்பிட்றோம். ஒரு நாளைக்கு எதுவுமே கிடைக்கிறது தூக்கிட்டு வச்சுவேன். அன்றைக்கி படாத பாடுபட்டவரை நம்ம வந்து அன்றைக்கி சாப்பிடவே இல்லை, நோம்பு என்ன போகுதுன்னு தெரியலையே, படாத பாடு நம்மளே பட்டுக்கிறோம் நம்மளே. சரி, அப்போ அவங்க நோம்பு திறக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னாக்க, ஒரு யூதன்கிட்ட போய் இந்த மருந்து வாங்கிட்டு வந்து நூல் நூற்று கொடுக்குறது. மருந்துங்கிறது பழைய ஆளுக்கும் தெரியும். அதாவது கத்தாலேருந்து சீர்ச்சி அதை எடுத்து அதை காய போட்டு அதை சொல்லுவாங்க, அது சாதாரண நூலை விட அது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். பாயை வந்து பாயை ஓரத்தில் வந்து கட்டு கட்டுவாங்க இல்லையா, அது சாதாரண நூலை விட மருந்து நூல் போய் ஸ்ட்ராங்காக இருக்கும். ரொம்ப நாள் அந்த பாய் உடைக்கும். அதுக்கான அந்த மருந்து வாங்குறது. அந்த மருந்தை வாங்கி கொண்டு வந்து நூற்று கொடுக்குறாங்க. நூற்று கொண்டு போய் கொடுத்தா 1/2 மரக்கா கோதுமை கொடுத்தாங்க. அதை வாங்கி அவங்க இடித்து
அதை சுத்தம் பண்ணி அவசரித்து அதில் 5 ரொட்டி சொல்லுவாங்க, 5 பேருக்கு 5 ரொட்டி, கோதுமை ரொட்டி சுட்டு நோம்பு திறக்காண்டி உட்கார்ந்துருக்கிறாங்க. ஒரு எத்தீம் வந்துட்டான். எத்தீம் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களே பசிக்கு யாருப்பாங்க. அதனோடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தனக்கு பசியாக இருந்தும் அதை எடுத்து கொடுத்தாங்க. அவன் 10ஆவதுன்ட்டான். அலியில் தான் கொடுத்தாங்க, 10ஆவதுன்ட்டான். ஹசன்லேயே தான் கொடுத்தாங்க, ஹுசைன் கொடுத்தாங்க. அந்த வீட்டுக்காரங்க வேலைக்காரங்க முடிச்சு 5 பேர் ரொட்டி கொடுத்தவொடனே அல்ஹம்துலில்லாஹ் போயிட்டாங்க. ஏன் இதுக்கு மேலே கேட்கல? அல்லாஹ்வுடைய நாட்டம், அவ்வளோதான், போயிட்டான். இப்போ என்னதாங்க, தண்ணியை குடித்து நோம்பு திறக்கின்றார்கள். இப்படியே 3 நாள் நோம்பு தண்ணி நோம்பு வைக்கிறாங்க, தோன்றாங்க. எப்படி இருக்கும்? நம்ம ஒரு நாள் அப்படி ஆயிட்டாவே படாத பாடுபட்டுறோம். 3 நாள் அப்படி வைக்க முடியுமா? ஆனால் அவன் 3 நாள் அந்த சக நேரத்தில் தண்ணியாவது குடித்தாதே அவர் பறக்கத்துன்னு சொல்லுவாங்க. அது உண்மை. அது எதுவுமே சாப்பிட நைட்டெல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டு போட்டு நான் அப்படியே நீ வச்சுக்கிட்டேன் அப்படி சொல்லலாம், அது முறை இல்லை. முறை என்னது? சக நேரத்தில் தண்ணியாவது குடிக்கணும், நீங்கள் திங்கிறது. சரி, இப்போ 3 நாள் ஆகி போச்சு. ஏன்னா அதில் எதுவுமே வயிற்றுல இறங்கலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கி வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து வந்தவொடனேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கண்டாக வீட்டுக்கு ஃபாத்திமா மகள் வீட்டுக்கு வந்தாண்டாக்க மகள் வேகமாக ஓடியாந்து வாசலை வரவேற்று அவன் கையை பிடிச்சி முத்தம் கொடுத்து வாங்க அத்தான் உள்ள கூடுவாங்க. அதுவும் நல்ல பழக்கம். அது வந்து முகப்பத்து காட்டுறதுக்காக வேண்டி. இல்லை அம்மா என்ன இதுனாப்பா மீன் வாங்க, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கிறேன் வாங்க, இப்படித்தான் அவன் பேச வந்தவன் வந்து. அவங்க அப்படி அல்ல, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி அதை மறைத்து கொண்டு இன்முகத்தோடு வரக்கூடிய பழக்கம் இருக்குதே, அந்த வீட்டில் பழக்கத்து கிடைக்கும். தன்னுடைய கஷ்டத்தை மறைச்சு இன்முகத்தோடு வரவேற்று நல்லா இருக்கலாம், நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொன்னாவே நல்லாவே ஆக்கிடுவேன் எல்லாத்தையுமே. ஆனால் செய்வதில்லை. அப்போ ஃபாத்திமா இருந்தாலும் இன்பத்தோடு அழைத்து உள்ளே வந்த பின்னாடி சொல்கிறாங்க, என்னுடைய அருமை தகப்பனாரே, நாங்கள் 3 நாள் சாப்பிடலை, 3 நாள் நோன்பு வச்சோம், தண்ணியை குடித்து நோன்பு வச்சோம். சாப்பிட சொல்லுறது எனக்கு வேற சொல்ல இல்லை. சொன்ன உடனே அப்படியாம்மா நான் தான் 3 நாள் சாப்பிடல. நான் சொல்லுறேன் பார்த்துங்க. யார்? இருலோகத்தின் தலைவர். அவர் நினச்சா எல்லாம் கிடைக்கும். ஆமாம், ஒரு தடவை நல்லா இருந்தான். நபியே, இந்த உஹது மலையை உங்களுக்கான தங்கமாக்கி தருவான்னு கேட்டான். வேணான்ட்டாங்க. ஒரு தடவை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா இப்படியே உட்காந்துருந்தாங்க, கவலையாக உட்காந்தாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஏம்மா நீ செல்வ சீமாட்டியாக இருந்த, கோடிக்கணக்கான பணம் கொண்டு இருந்துச்சு, எல்லாத்தையும் என் கையில் ஒப்படைச்ச, நான் வாங்கி என்ன செய்ய எல்லாத்தையும் அல்லாத பதில் செலவு செஞ்சுட்டேன். இப்போ வீட்டில் சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லை. அந்த நிலைக்கு என்னை தள்ளிட்டேனே, உனக்கு வருத்தமாக இருக்குதா? வேணாங்க. இல்லை யாரும் சொல்லலாம், வருத்தமாக இல்லை. சரிங்க வா, என் முதுகில் ஒரு கண்ணத்தை வச்சு இப்படியே இந்த மஸ்ஜித் நூறை பாரு, ஜபல நூறை பாரு, மலை பாரு. உகது மலை இல்லை, உகது 14 இருக்குது மக்காவில். அதுதாங்க மாற்றாங்க. பார்த்த உடனே சொல்கிறாங்க, என்ன ரசூலுல்லாஹ், அந்த மலையை பார்த்தா எல்லாமே வந்து தங்கமாக தெரியுது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி அல்லாஹ் என்று சொல்லியிருக்கிறான். நீ நினைத்தால் இந்த மலையை நான் தங்கமாகி கொடுப்பேன்னு அல்லாஹ் சொன்னால் அது உனக்கு வேணுமா, அல்லது இந்த பசியும் பட்டியமாக இருந்து அல்லாஹ் வரையணுமா அப்படி கேட்டாங்க. இல்லை என்ற அரபி கணவரே, நான் பசியும் பட்டியமாக இருந்து அல்லாஹ் வரைகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மை, வேறு உண்மை இல்லை. அந்த மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளப்பட ஃபஸ்ட் நசி மாட்டவங்க எல்லாத்தையும் அழிச்சதுக்கு பின்னாடி தான் பண்ணுறாங்க அல்லாவை அறியக்கூடிய ஆட்கள் கிடைக்கும். சொல்லுவாங்க, பசித்திரு, தனித்திரு, விழித்திருன்னு சொல்கிறாங்க இல்லையா? எதுக்கு? பசியாக இருந்து விழித்திருந்து இறைவனை தியாகம் பண்ணினால் அல்லாவை அடைய முடியும். நல்ல வயசு ஃபுல்லாக சாப்பிட்டு பிரியாணியாக சாப்பிட்டு உட்காந்து சசி ஓதுனாங்க, ஆனால் அல்லாவை அடைய முடியல. எது செய்யாது? எங்கே உனக்கு காணுமே? இப்போ பிரியாணியில் இருக்குது, சாப்பாட்டில் இருக்குது, அல்லது எப்போ சாப்பிடணும் இருக்குது, நான் சாப்பாடு வந்துட்டு இருக்குது, அங்கே காணும் இருக்குது. அல்லா சுவாலும் எப்படி இருக்கு? கஷ்டம். எல்லாம் அல்லாவை அடைய என்ன செய்யணும்? கொஞ்சம் கஷ்டப்படுத்தி ஆகணும், தியாகம் பண்ணித்தான் ஆகணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமாவில் கேட்டுட்டு பக்கத்தில் ஹசன் ஹுசைனை பார்த்தாங்க. பச்சின குழந்தைங்க, அது 3 நாள் பழமையாக இருக்குது. அதை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கிக் கொள்ள முடியலை. தாங்கிக் கொள்ள முடியாமல் நாங்கள் 2 பிள்ளைங்க அப்படியே அரவணை தூக்கிட்டு
எங்கேயாவது வேலை கிடைச்சா போய் வேலை பார்த்து அது பிள்ளைக்கு ஏதாவது கொடுக்கலாமேன்னு இப்படி போனாக்க ஒரு தோட்டத்தில் ஒரு யூதா தோட்டம் வச்சுருக்கான். அவன்கிட்ட போய் எதாவது வேலைன்னு சொல்லுங்கள், பசியாக இருக்கிறோம் அப்படின்னா. அப்படியா, சரி என்கிட்ட 9 ஒட்டகம் இருக்குது, ஒரு ஒட்டகத்தை குளிப்பாட்டினாக்க உனக்கு 3 பேச கொடுத்தாருன்னா. சரிட்டாங்க. முதல்ல ஒரு ஒட்டகத்தை குளிப்பாட்டி 3 பேச வாங்கி ஆளுக்கு 1 கொடுத்து ஒன்று தன் பிள்ளைங்க சாப்பிட்டு கொஞ்சம் பசியாகிட்டு திருப்பி வாளி இறச்சாங்க. வாளியாக கிணத்துல விட்டு இறச்சி அது போட்டுடணும். அதுக்கு இப்படியே 8 ஒட்டகத்துக்கு தண்ணீர் போட்டி குளிப்பாட்டதுக்கு முன்னாடி 9வது ஒட்டகத்துக்கு குளிப்பாட்டும் பொழுது கடகம் அருந்து உள்ளே விழுந்துருச்சு, வாளி விழுந்துருச்சு. அவனுக்கு கோவம் வந்துருச்சு. நம்ம ஒரு உபகாரம் செய்ய போய் இருந்தால் இப்படி செஞ்சாரு. ஆனால் ரசூல்லா யாருன்னு அவனுக்கு தெரியல. அப்போ ஆமாம், அவன் கோவம் வந்துருச்சு. கோவம் வந்து என்ன செஞ்சாலும் வேகமாக ஏன்னா அவன் உபகாரம் செய்ய அப்படித்தான் போய் அடிச்சு போட்டான். ரசூல்லா அடித்த அடுத்த செகண்டில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானவர் ஜிப்ரீல் சேர்த்து ஆரம்பிச்சிட்டான் ரசூல்லாட்ட. யார் சொல்லலாம், உங்களுக்கு கரங்களை அந்த கிணத்துக்கு மேலே நீட்டுங்க, தண்ணி பொங்கி வரும், அந்த கடகத்தை எடுத்து கொடுத்துட்டு வந்துடுங்க அப்படின்னாங்க. அதே மாதிரியே கையை நீட்டினாங்க, தண்ணி பொங்கி மேலே வச்சு அந்த கடகத்தை எடுத்தாங்க, அவன்கிட்ட கொடுத்துட்டு தான் செஞ்ச வேலைக்கு கூலி வாங்கிட்டு பெறப்பட்டான். இந்த காட்சியை பார்த்துட்டே இருந்தவனுக்கு அவன் ஆச்சரியமாக போச்சு. நம்ம பார்க்குறது உண்மையாக அது வேறே தான். நம்ம அடித்து போட்டோமே, இவர் பார்த்தா நல்லவராக தெரிகிறாரு, இவர் கை வச்சோடனே வேலை வருது, இவர் யார்? நம்ம அடித்து சரியாக தப்பா? நம்ம நமக்கு உபகாரம் செய்ய போகும்போது அவருக்கு நமக்கு புத்தி செஞ்சார், அடித்து போட்டோம், இது அடித்து தப்பாக ரைட்டான் அப்படின்னா யோசிக்கிறான். யோசிச்சுட்டு இருக்கும்போது எல்லாத்துக்கும் விசாரிக்கிறான். இங்கே ஒரு முகமது ஒருத்தர் இருக்கிறாரு, பெரிய நபி சொல்கிறாரு, அவராக இருக்கணும் அப்படின்னு சொன்னோடனே உள்ளத்தில் ஒரு பயம் வந்துருச்சு. பயம் என்ன செஞ்சானாக்க, எந்த கையை அவரை அடிச்சிச்சோ அந்த கையை வெட்டிட்டா. அப்படியே கையை வெட்டி போட்டு நிற்கிறான். போய் அவன் அம்மாட்ட போய் விஷயம் சொன்ன உடனே அம்மா போட்டு வருது. என்னம்மானே அப்படின்னு சொன்னாக்க, ஆமாம் ஒரு சொல்கிறார் எல்லாம் பிடிச்சிருப்பா தெரிஞ்சு, ஆனால் அவர் யாருன்னு தெரியாமல் நான் அடித்து போட்டேன். நான் அதனால் அடித்த கை மாறி ஆகிப்போச்சு, என்னால் தாங்கிக்க முடியல, அதனால் நல்லவங்களை அடித்த கை அந்த இருக்கணும்னு நான் வெட்டி போட்டேன். அப்படியா, வா ரசூல்லா போகலாம். அந்த கையை தூக்கிட்டு வரலாம். ரசூல்லாட்ட யார், நீங்கள் உண்மையாக நம்பிக்கையாக இருந்தால் என் மகன் செஞ்ச பாவத்தை மன்னித்து அவருக்கு பாரம் செய்யுங்க. ஆமாம், இதுதான் உயர்ந்த குழந்தை கிடையாலாம். என்னதாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. உடனே அவன் கையை வாங்கி அவனை சேர்த்து வச்சு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொன்னாங்க, கை ஒட்டிக்கிச்சு. அது என்ன அவங்க ஸல்லல்லாஹு கலிமா சொன்னாங்க, கலிமா சொல்லிட்டாங்க. இந்த கலிமா சொல்லி கொடுத்ததே உபகாரம் அவனுக்கு பெரிய ஹிதாயத்து காரணமாயிருச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்பு எப்போ ஏற்படும் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம அல்லாஹ் பக்கம் திரும்பினாத்தான். தொழுகை கொண்டு தான் அல்லாஹ் மாற்றத்தை ஆக்குவான். தொழிலை கொண்டு தான் எல்லாம் மாற்றலாம். நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். பெரிய ஒரு ஷேக் ஒரு பெரியவங்க பார்க்க போயிருந்தோம். போனால் நீ நைட்டு டெய்லி ஏறினாக்க நாளைக்கு போய் பார்க்க சேர முடியும். இல்லை அப்படின்னாக்கா மாதம் ஏதாவது பெயின் போட்டுவான் நீக்கிடுவாங்கன்னு பயம் வந்துச்சு எங்களுக்கு எல்லாத்துக்கும். நாங்கள் 3 நாளில் போனோம். அப்போ அதில் ஒரு ஹாதிம் வந்தார். ஏங்க பெரியவங்களுடைய எப்படிங்க அண்ணன் கேட்குறது, பெரியவங்களுடைய ஒழுக்கத்தில் என்னன்னாக்கா போகும்போது நம்ம போயிடலாம், திருப்பி வந்தாக்க அவனோட அனுபவத்தை வெளியே வரணும். இதை முறையும் கூட. இன்னும் அவனை போய் கேட்க சாண்டமாக இருக்குது, எப்படி கேட்குறது அப்படின்னா அப்போ சொன்னார், நான் சொல்கிறமா செய்யுங்க, சொல்லுங்கள், ஆயத்து குர்சி ஓதுங்க, மெதுவாக அவங்களுக்கு அழைப்பு வரும். யாசின் ஓதுங்க, உடனே அழைப்பு வந்துடும் உங்களுக்கு அப்படின்னாரு. அப்போ ஆயத்து குர்சி ஓதுனா அவன் வரல. யாசின் ஓதுனா, யாசின் ஓது முடிஞ்சு கூட இல்லை, உடனே சத்தம் கூப்பிட்டாங்க, வாங்க வாங்க கூப்பிட்டாங்க. அவனாக்க உடனே கூப்பிடுங்க, வாங்க உங்களுக்கு நைட்டு 9 மணி ட்ரெயின், எப்போ சொல்லுங்க 7 மணி சொன்னாங்க, சீக்கிரம் போங்க, ஆட்டோ பிடிங்க, சீக்கிரம் போங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த ஹாலிம் சொன்னார், யாசின் ஓதுறது எஸ்டின் புது மாதிரி உடனே டைரெக்டாக போய். அப்போ நமக்கு ஒரு காரியம் நடக்குதுன்னு சொன்னாக்க யாசின் ஓதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்தோட மேலே போகணும் அப்படின்னாக்க நோம்பு வைங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதை விட ஸ்பெஷலாக போகணுன்னாக்க ஏத்திகாஃபிலிருந்து நோம்பு வைங்க.
அந்த காரியத்தை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பா. ஏத்திக்கால் வந்து சத்தியாகரணம் பார்த்தியான். நடு ரோட்டில் உட்காரோம், ரோட்டில் என்ன செய்யுது, இங்கிட்டு வண்டி பொம்பளைக்கு வண்டி கூடாது, ஆஃபீஸில் வேகமாக ஏற்றுருவான், ஏன்னா டிராஃபிக் சீட்டு ரோட்டு. அதே மாதிரி தான் ஏத்திக்கால் வந்து சத்தியாகரணம் தான். அல்லாஹ்ட்ட போராடுறது, நான் எனக்கு இந்த காரியத்துக்கு எடுத்து கொடுக்காமல் எதிர்த்து போக மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு சத்தியாகிரக வார்த்தை உள்ளது ஏத்திக்காப்பது. அதனது உயர்ந்த இது நம்முடைய இந்த காரியம் நடக்கிறதுக்காக வேண்டி நான் 3 நாள் ஏத்திக்காவிலிருந்து நான் நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு செஞ்சோம்னாக்க அந்த காரியம் நிச்சயமாக நிறைவேறும், எந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் அந்த பக்கம் போகிறதே இல்லை நம்ம வந்து. ஏன்னா 10 ஏத்திக்காக தான் உள்ளே உட்காந்துருக்கணும், பசங்க நல்லா சாப்பாடு கிடைக்காது. என்றைக்கு நோன்பு வைக்கணும் அடுத்த பிரியாணி வரும், வீட்டுக்கு பிரியாணி வரும், நல்லதே வரும், அல்வா கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். இது இப்போ தான் விட்டு இருக்கிறது நப்ஸ். அடுத்து நோம்பிக்கு வரமான்னு சொல்கிறாரு. அப்போ நம்முடைய காரியங்கள்லேயே உயர்ந்த காரியம் எது சொன்னாக்க அது நோன்பு வைக்கிறது தான் பெரிய விஷயம். நம்ம நிறைவேறதுக்கு அது பெரிய காரியம் ஆகிடும். அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்னாக்க அது ஆயுத்து போதுங்க சைத்தான்கள் விட்டு ஓடுவோம், அதுக்கு நம்ம காரியம் நிறைவேறாது. ஆமாம், யாசி போதுங்க சைத்தான் நம்மளோட ஓடுவதோடு நாம் நாடிய காரியங்களும் நிறைவேற்றப்படும். ஏன் என்ன ஹதீஸில் குர்ஆன் அந்த ஹதீஸில் இருக்குது, யார் காலையில் சூரை யாசினை ஓதுகின்றார்களோ அவருடைய தேவைகளை புதிய ஹவாய்களுடைய தேவை குறிச்சியப்படும். மன்னகரா யூஸ் ஆனது மன்னகரா சூரை யாசின் சதுரி நகாரி, காலையில் சூரிய யாசினாலோ அவளை அதாவது அவங்க அகாதத்தை ரெடி போட்டு சலதான் சொல்லியிருக்காங்க. இப்போ சலதான் பொய்யாகாது. ஏன் யாசினுங்கிறது கல்புல் குர்ஆன், குர்ஆனுடைய இதயம். எப்படி மனிதனுடைய இதயங்கிறது ஒரு மனிதனுடைய உள்ளத்துக்கு முக்கியமான அம்சமாக இருக்குதோ அதே போன்று குர்ஆனில் வந்து முக்கியமான அம்சம் யாசின் தான். யாரை யாசினை ஓதி நம்ம துவா செஞ்சோம்னா சரி எல்லா காயும் கொடுக்கணும். நம்மளாம் ஒரு இடத்துக்கு போய் நேரம் பார்க்க போயிருக்கோம், அவளாம் பார்க்க முடியாதுங்க சொல்லுவாங்க, என்னங்க பார்க்க சொல்லிங்க உட்காந்து யாசினை வச்சுருக்கேன், ஓதுவேன், 2வது ஓதுவேன், அதுக்குள்ள அழைப்பு வந்துடும், அவர் வந்துட்டார் பார்க்குறதுக்கு பார்க்க. இது வரைக்கும் எனக்கு பல அனுபவத்தை கற்றுக்குது வந்து. அதனால் யாசின் ஓதியின் மூலமாக அல்லாவை அடையவும் முடியும், அவன் நாடியக்கான் நிறைவேற்ற முடியும். பல வகை இருக்குது. இது வந்து ஒரு அமைப்பான ஒரு அழைப்பு. நம்ம தெரிஞ்சு வாய்ப்புனாக்க நல்ல காரியங்கள் நிறைவேற்றுக்கு. அதனால் தொழுகை ஒன்று, அதுக்கு அடுத்தது நோன்பு. இதற்கு மேலே எது? ஆனால் ஏத்திக்காவிலிருந்து நோவு வச்சு காரியம் சேர்க்கிறது பெரிய காரியமாக இருந்தால். சாதாரண காரியமாக இருக்குனாக்க என்னது சொல்லுது, தொழில்நுட்பம் வரைக்கும் போனதுதான். சல்லல்லாஹு ஒரு திடுக்கம் ஏற்பட்டு விட்டால் சொல்லுவாங்க தொழில்நுட்பம் விரைவார்கள். ஹதீஸில் வந்து ஒரு வேகம் இதாக போயிடுச்சு, வேகம் நேரத்தில் சூரிய கண்ணாயை பிடிச்சி உடனே தருவாங்க. ஏன்னாக்க அது சூரிய கண்ணங்கிறது மனிதன் மீது அதாவது இருக்கக்கூடிய உண்டாக இருக்கலாம் என்று பயந்து போய் சிலதான் தொழில்நுட்பம் விரைவார்கள். ஒரு திடுக்கிட்ட செயலை ஏற்பட்டாக்க உடனே தொழில்நுட்பம் விரைவார்கள். இது ஒன்று. இதுக்கு மேலே தான் நோன்பு வைக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக நோன்பு வைக்கணும். நோம்பாங்க அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கணுண்டாக்க நோன்பு அதிகமாக வைக்கணும். நோன்பை கொண்டு தான் ஏன் அது சௌமு வீகிறான். நோன்பு எனக்காக உள்ளது, தொழுகை உனக்கு உள்ளது, எல்லாம் உனக்கு உள்ளதான், ஜக்காத்து உனக்கு உள்ளதான், ஹஜ் உனக்கு உள்ளதான், நோன்பு மட்டும் எனக்கு உள்ளது. ஏன் எனக்காக நீ பசியாக இருக்கிற, உன்னுடைய நடைமுறை பழக்கங்கள் நிறையா இருக்கும். அதாவது அதிகமாக டீ குடிச்சு பழக்கம் உள்ளவாங்க அன்றைக்கி டீயை விட்டுருவோம். அதிகமாக பீடுக்கு பழக்கம் அதிகமாக இருக்கும் விட்டுருவான். ஒரு அஜி சொன்னார், நோம்பு இருக்கும்போது வீடு குடிக்கிறதுக்கு நன்மை உண்டுக்குன்றாரு. நோம்பு சொல்லுங்களுக்கு வீடு குடிக்கிறது நம்பிடாரு. என்ன கருத்து அப்படி ஆசையாக சொல்லிடுங்க. ஆமாம், பகலை பூரா அல்லாவுக்காடி நோம்பு இருந்தது. நான் வீடு குடிக்காமல் தானே இல்லையா, எப்படா நோம்பு சொல்லப்போன்னு டக்குனு போய் வச்சுக்கலாம். ஆமாம், நோம்பு சொல்லப்பாங்க வேகமாக போய் 10 வச்சுருவாங்க. அப்போ எல்லாம் பாருங்க, எனக்காக நீ காலையில் வரைக்கும் விட்டு வச்சுருந்தானே, என் பழக்கம் விட்டு இருந்தானே, இப்போ தான் நாங்கள் குடிக்கிறாங்க, பரவாயில்ல நான் நன்மை கொடு அப்படி அந்த அன்பு கொடுத்துருவாங்க. ஒரு அஜித் அன்றைக்கி தபா சொல்லுவார். அது உண்மைதான். அது ஏன் அவனுடைய பழக்க வழக்கத்தை விட்டு போட்டு செய்யல, அவனுடைய அன்றாட வழக்கம். சரி, சாதாரண விஷயம் பண்ணுங்க, டீ குடிக்காமல் இருக்க முடியாது. ஒரு நாளைக்கு 6 டீ 7 டீ 10 டீ குடிச்சிருவாங்க ஒரு நாளைக்கு. ஆமாம், டீ அப்போ ஒரு நாளைக்கு 10 டீ குடிக்கிறவன் வந்து நோம்பைக்குமா செய்கிறான்.
எதுவுமே குடிக்கிறதில்லை. அப்போ எவ்வளோ பெரிய தியாகம் பண்ணுறாங்க. அதெல்லாம் சொன்னால் நோன்பு எனக்குரியது, அதுக்கு நானே கூலி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கு இன்னொன்று சொல்கிறாங்க, நானே அவள் கூலி ஆயிருக்கிறாங்க. அப்போ உயர்ந்த ஸ்தானம் ஒரு மனிதனுக்கு தேவை குறித்தாக்குறது நோன்பு தான். அதனால் நம்ம காரியத்தை நம்மதே அல்லாத கேட்டு தெரிஞ்சு அடுத்தவங்க சொன்னால் துவா செய்வாங்க, அது வேறு விஷயம். ஆனால் அவருடைய துவாவுக்கு நம் தகுதியான ஆகணும், அந்த துவாவை ஏற்றுக்கொள்ள தகுதி ஆகணும். இல்லைன்னா போச்சு. வானத்திலிருந்து மழை பொழியுது, ஒரு பூமி அதை ஏற்றுக்கொள்ளுது, இன்னொரு பூமி அதை ஏற்றுவதாக உள்ளே வாங்கி வச்சுக்கிறது. ஆமாம், ஒன்று தேக்கி வச்சுக்கிறது, ஒன்று உள்ளே இழுத்துக்கிறது, இன்னொன்று அப்படி தள்ளி விட்டுருது. இப்போ நம்ம பயான் கேட்குறேன்டாக்க எதை வாங்கி பிறருக்கு சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குது, அல்லது உள்வாங்கிய சிந்தி செயல்படுறதுன்னு ஒன்று இருக்குது, என்னது ஒன்றுக்காக வாங்கி விட்டுறது ஒன்று இருக்குது. இதுதான் அதாவது ஹாஃபிஸாக்கள் எப்படி இருக்காங்க, அதை எப்படி தேக்கி வைக்கிறாங்களோ அதே மலையை தேக்கி வைக்கிறது பழக்கம். ஆளுங்கள் எப்படின்னாக்க அதை வாங்கி அதை அமல் செய்து இப்படி தான் செய்யணுங்கிற முறைகள் சொல்லிக் கொள்ளுங்க. அது ரெண்டாவது. மூணாவது என்னது, வீணாக போகிறது ஒன்று இருக்குது. அந்த மாதிரி ஒரு சர்பத்து இருக்குது. சர்பத்தில் என்னது, சர்பத்தை சாக்கடையில் ஊற்றுனா வீணாக போயிடும். அது மாதிரி அல்லாவுடைய மலைகள் ரஹமத்து, அதை எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சாத்தான் நமக்கு கிடைக்கும். அது மாதிரி நல்லவருடைய துவாக்கள் கேட்குற துவா செய்யணும்னு சொல்கிறோம். ஆனால் நம்மளுடைய செயல் சரியில்லைனாக்க அந்த துவாயத்துக்கு பார்த்துக்கலாம். நம்ம என்ன சொல்கிறோம், அஜித்தை போய் சொல்லி துவா சொல்லி துவா ஒன்றும் படிக்கவே இல்லை. ஏன் நம்ம ஒன்றும் நடக்கவே இல்லை. நம்ம என்றைக்கு நடந்து கொள்ளுங்க. அதாவது நம்ம சாப்பிட்றோம் ஹரமான சாப்பாடு, அல்லது கெட்ட பார்வை, அல்லது கெட்ட எண்ணங்கள், அல்லது தீய பார்வைகள், ஒழுங்காக அமல் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ என்னது, அதில் துவா செய்கிறதுல நான் பல வருஷமாக துவா செய்ய ஒரு நபர் துவா ஏற்றுக்க எப்படி ஏற்றுக்க போனோம், அதை வாங்கி கொடுக்குற தகுதி நம்மளோட உள்ளத்தை வந்துடணும். அந்த தான் இல்லாத ஒன்றுமே இல்லை, ஓகே, ஒன்றுமே இல்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும், அதை வாங்கலுக்குள்ளான தகுதியை நமக்குள்ள வந்துடும். மனசில் ஹாதில் குலூபு, உள்ளத்தை ஹாஜராக்கணும், நல்ல உள்ளத்தை உட்காந்து அல்லாஹ் இந்த பெரியார்த்தை உட்காந்துருக்கிறேன், இவங்களுடைய துவா எனக்கு கிடைக்கணும், அது தான் என்னை மாற்றி விட்றான்டா அப்படின்னாக்க எல்லாம் மாற்றி விட்டுருவான். எல்லாம் கெட்ட பழக்கம் இருந்தாலும் சரி, தீய பார்வை இருந்தாலும் சரி, எல்லாம் மாற்றி விட்டுருவான், எல்லாம் மாற்றுவான். அதை செய்யல. அவன் மொத்தம் செய்யினாக்க நாம் துவாவை வாங்குவதற்கு நம்மளை தயார் பண்ணிக்கிறோம். ஆனால் நிறைய பேர் அதை தயார் பண்ணிக்கிறதில்லை. எப்போ இருந்தாலும் துவா செய்யுங்க இதே சொல்கிறாங்க. எல்லாருமே என்ன செய்கிறாங்கட்டாக்க அதிகமான பேர் எதுக்கு வராங்கனாக்க அது போல துவாக்க வைக்கலாம். அது நடக்குதா, நடக்குது. யாருக்கு நடக்குதோ அவங்க தன்னை தயார் பண்ணி கொண்டார்கள் அடுத்த துவா வாங்குறதுக்காக. நல்லவருடைய துவா வாங்குறதுக்காண்டி தயாரிட்டாங்க. இமாம இருக்காங்க, அது துவா செய்கிறோம், துவா செய்யலாம், துவா செய்து பார்க்குறாங்க. அப்போ துவா வாங்க நம்ம தயாராக இருந்தால் அவங்க கடைக்கு போய் வாங்குறதுக்கு தயாராக இல்லை, ஒழுங்கு அமல் செய்யலை. சொல்ல அடிக்க சொல்லணும். அது மெட்ராஸ் போகிறதுக்கு என்ன செஞ்சான், ஒருத்தன் ஸ்பெஷல் போனான், பார்த்தான், ஒரு வண்டி ஏறி உட்காந்தான். நல்லது, அது எங்கே போகிறது, கோயம்புத்தூர் பஸ்ஸு. அது ஏறும்போது அல்லா நீ மெட்ராஸ் சேர்த்துறா இல்லாடா போக முடியுமா, போக முடியாது. ஏன், அதுக்கு தகுந்த மாதிரி போகலாமே, ஏறலை. கோயம்புத்தூர் வண்டி ஏற வந்துக்கிட்டு எல்லாம் மெட்ராஸ் சேர்த்துறா சேர்ப்பானா இல்லை. அதை மாற்ற நம்முடைய அமல்கள் சரியில்லாமல் இருக்கும் பொழுது, நம்மளுடைய எண்ணங்கள் சரியில்லாமல் இருக்கும்போது என்ன துவாவுனாலும் அது எழுத மாட்டாங்க. அப்போ என்ன செய்யணும், நம்ம நல்ல அமல்கள் செய்ய வேணும், நல்ல குணங்கள் வரணும். உயர்ந்த கொண்டது அதாவது ஒரு சிக்கு செய்தால் அதை மன்னிப்பதோடு மகாரம் செய்வது பெரிய விஷயம். ஸல்லல்லாஹுடைய வாழ்க்கையில் எல்லாமே செஞ்ச தீங்கு செய்வங்களை மன்னித்து வாரம் செஞ்சுருக்காங்க நிறைய பேர்த்துக்கு. சாதாரண விஷயங்கள் அல்ல. அது மாதிரி நம்மளால் அந்த அளவுக்கு நம்ம போக முடியாட்டியும் கூட மன்னிக்கக்கூடிய தன்மை வந்தாலே போதும். சங்கையாக கொண்டப்பட்டு வந்துடும். சங்கையாக கொண்ட வரணுன்னாக்க நடந்துனாக்க அதில் அதிகமாக துளி கொண்டு அல்லாஹ் இடத்தில் உதவி தேடும். அவங்க வச்சுத்துவத்தை கடைசி கடைசியில்டாக்க ஏத்திக்காப்போடு நோன்பு வச்சு துவா செய்தால் நிச்சயம் மாற்றம் உண்டாகும். ஆனால் அல்லாஹ் இடத்தில் அழுது கண்ணீர் விற்கும். அப்போ தான் எந்த துவாவில் கண்ணீர் வெளியே வருகிறதோ இஹ்லாஸ் செய்கிறானோ அந்த துவாவை அல்லாஹ் உடனே ஏற்றுக்கொள்வோம். சரி, செஞ்சுக்கலாங்களா? அல்லாஹ் நம்மளை கபூல் செய்வானாக, அல்லாஹ் நம்மளை ஏற்றுக்கொள்வானாக. பள்ளப்பட்டி திக்ர் மஜ்லிஸ்